எல்லாருக்கும் வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தையே உருவாக்குற சில முக்கியமான தனிமங்கள் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். டி மற்றும் எஃப் பகுதி தனிமங்கள். இவங்க தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப முக்கியமான ஹீரோஸ். சரி வாங்க இந்த உலகங்களோட சூப்பர் பவர் ரகசியங்களை ஒன்னொன்னா அவிழ்க்கலாம். நீங்க பீரியாடிக் டேபிள எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட கரெக்ட் சென்டர்ல பாருங்க. தொகுதி 3ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற இந்த உலோகங்கள் தான் நம்ம ஹீரோஸ். இவங்க ஒரு காரணத்துக்காகத்தான் அங்க இருக்காங்க. அந்த இடம் தான் இவங்களோட எல்லா ஸ்பெஷல் திறமைகளுக்கும் ஆரம்ப புள்ளி. அப்போ அசல் ரகசியம் என்ன? எது இந்த உலோகங்களை இவ்ளோ ஸ்பெஷலா இவ்ளோ பவர்ஃபுல்லா மாத்துது? வாங்க அந்த சீக்ரெட்டை இப்ப நம்ம உடைக்கலாம். இதுக்கான பதில் எங்க இருக்கு தெரியுமா? ரொம்ப ஆழமா ஒரு அணுவுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ்ல தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா டி ஆர்பிட்டல்னு ஒன்னு இருக்கு. எல்லா மேஜிக்கும் அங்கதான் நடக்குது. ஆமாங்க, இந்த டி ஆர்பிட்டல் முழுசாவும் நிரம்பாம காலியாவும் இல்லாம ஒரு மாதிரி பாதியில நிக்கும். இந்த இடைப்பட்ட நிலைமை தான் நாம பார்க்க போற எல்லா ஆச்சரியமான பண்புகளுக்கும் அடிப்படை காரணம். இந்த டேபிள பாருங்களேன், இதுவே ஒரு கதை மாதிரி தான். வரிசையில ஸ்காண்டியம்ல இருந்து ஜிங்க் வரைக்கும் இடமிருந்து வளமா போக போக அந்த டி ஆர்பிட்டல்ங்கிற வீட்ல எலக்ட்ரான்ஸ் ஒன்னொன்னா சேர்றத நீங்களே பார்க்கலாம். ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. குரோமியமையும் காப்பரையும் பாருங்க. ரூல் படி பார்த்தா வேற மாதிரி இருக்கணும். ஆனா பாதி நிரம்பின டி ஆர்பிட்டல் அதாவது D5 அல்லது ஃபுல்லா நிரம்பின டி ஆர்பிட்டல் அதாவது D10 இது ரெண்டும் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அதனால ஃபோரஸ்ட்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் நான் 3Dக்கே போறேன்னு தாவி வந்துடும். இது கெமிஸ்ட்ரியில ஒரு சூப்பரான விதிவிலக்கு. சரி, இந்த யுனிக்கான எலக்ட்ரான் அமைப்பு எப்படி நமக்கு தெரியற மாதிரி சூப்பர் பவர்ஸா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த டி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சேர்ந்து அணுக்களை ஒன்னோட ஒன்னு ரொம்ப டைட்டா பிடிச்சு வைக்குது. அதனால தான் இந்த உலோகங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உருகிறதுக்கும் ரொம்ப அதிக வெப்பம் தேவைப்படுது. போன ஸ்லைட்ல பார்த்த அதுவே கதை தான் இங்கேயும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கெட்டியான கயிறு அறுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். அதே மாதிரி தான் இந்த உலோகங்களோட ஸ்ட்ராங்கான பிணைப்புகளை உடைச்சு அதை தனித்தனி அணுக்களா பிரிக்கிறதுக்கு பயங்கரமான எனர்ஜி தேவைப்படும். இதைத்தான் நாம அணுவாதல் என்தால்பின்னு சொல்றோம். இவங்களோட முதல் சூப்பர் பவர் என்னன்னா, ஒரே ஆளு பல வேஷம் போடுற மாதிரி. அதாவது இவங்களுக்கு நிறைய ஆக்சிஜனேட்டர் நிலைகள் இருக்கு. உதாரணத்துக்கு மாங்கனீஸை எடுத்துக்கோங்க. இது +2ல இருந்து +7 வரைக்கும் எல்லா கெட்டப்லயும் வரும். இதனால ரசாயன வினைகள்ல இது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி செயல்படும். ரெண்டாவது சூப்பர் பவர் நம்ம கண்ணுக்கு ஒரு பெரிய ட்ரீட், கலர்ஸ். எப்படி இந்த சேர்மங்கள்லாம் இப்படி கலர் கலரா இருக்கு? அதுக்கு காரணம் டி ஆர்பிட்டலுக்குள்ள நடக்கிற ஒரு குட்டி எலக்ட்ரான் டான்ஸ் தான். லைட் இது மேல படும்போது எலக்ட்ரான்ஸ் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு குதிக்கும். அப்படி குதிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கலரை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட ஆப்போசிட் கலரை நமக்கு காட்டும். அவ்வளவுதான் விஷயம். மூணாவது சூப்பர் பவர் மேக்னெட்டிக் பவர். இந்த உலோகங்கள்ல பலதுக்கு காந்தத்தால ஈர்க்கப்படுற குணம் இருக்கு. ஏன்னா அதோட டி ஆர்பிட்டல்கள்ல ஜோடி சேராம தனியா சுத்திட்டு இருக்கிற எலக்ட்ரான்கள் இருக்கும். இந்த தனித்த எலக்ட்ரான்கள் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு காந்த ஈர்ப்பும் ஜாஸ்தியா இருக்கும். கடைசியா 4வது சூப்பர் பவர், இவங்க ஒரு சூப்பரான கெமிக்கல் மேட்ச் மேக்கர், அதாவது வினையூக்கிகள். 2 அலகலகு மூலக்கூறுகளை ஒன்னா சேர்த்து வினைய டக்குன்னு நடக்க வைப்பாங்க. இவங்களோட அந்த ஃபிளெக்சிபிளான எலக்ட்ரான் அமைப்பு தான் இந்த வேலைக்கு கரெக்டா செட் ஆகுது. இதனால தான் பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல இவங்க ரொம்ப முக்கியமான ஆளுங்க. சரி, தியரி எல்லாம் ஓகே. இந்த சூப்பர் பவர்ஸ்லாம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? வாங்க வேதியியலோட ஒரு பவர்ஃபுல் கலர்ஃபுல் ஜோடியை மீட் பண்ணலாம். முதல்ல பொட்டாசியம் டைக்ரோமேட். இந்த அட்டகாசமான ஆரஞ்சு கலரை பாருங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ஆக்சிஜனேட்டரி. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு எலக்ட்ரான் திருடன் மாதிரி. மத்தவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸை பிடுங்கிறதுல இது எக்ஸ்பர்ட். அடுத்து இதோட பார்ட்னர் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இந்த அடர் ஊதா நிறம் ஆய்வகங்கள்ல ரொம்பவே ஃபேமஸ். இதுவும் அதோட ஃப்ரெண்டு மாதிரி எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்றதுல செம்ம கில்லாடி. அதோட அழகான நான்முகி அமைப்பை நீங்க இங்க பார்க்கலாம். அப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா? ரொம்ப சிம்பிள். பெர்மாங்கனேட் அயன்ல இருக்கிற மேங்கனஸ் +7 நிலையில எலக்ட்ரான்ஸ்க்காக பசியோட காத்துட்டு இருக்கு. அது இரும்பு 2 மாதிரி ஒருத்தரை பார்த்ததும் அவர்கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸை வாங்கி அவரை இரும்பு 3ஆ மாத்திடும். இந்த ப்ராசஸ்ல அது Mn2+ மாறிடும். டி பகுதி தனிமங்களோட கதை இதோட முடியல. அவங்களுக்கு கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சீக்ரெட் ஃபேமிலி இருக்கு. அதுதான் எஃப் பகுதி தனிமங்கள். வாங்க அவங்களோட விசித்திரமான குணங்களையும் கொஞ்சம் எட்டி பார்ப்போம். மறுபடியும் இந்த கிராஃபை கொஞ்சம் பாருங்க. ஏதாவது வித்தியாசமா தெரியுதா? 2வது வரிசைக்கும் 3வது வரிசைக்கும் இருக்கிற தனிமங்களோட சைஸ் கிட்டத்தட்ட ஒன்னாவே இருக்கு. பொதுவா கீழே போக போக சைஸ் பெருசாகணுமே, இங்க ஏன் அப்படி இல்ல? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பதில் லாந்தனைட் குறுக்கம்.
இது எப்படி கற்பனை பண்ணிக்கோங்க, அணுவோட நடுவுல இருக்கிற அணுக்கரு ஒரு பவர்ஃபுல் மேக்னெட். அது வெளியே இருக்கிற எலக்ட்ரான்ஸை இழுக்குது. ஆனா இந்த 4f எலக்ட்ரான்கள் ஒரு சரியில்லாத திரா மாதிரி. அந்த மேக்னெட்டோட பவரை சரியா மறைக்காது. அதனால அணுக்கருவோட இழுவிசை நேரடியா வெளியே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மேல பட்டு அதை உள்ளே இழுத்து மொத்த அணுவோட சைஸையும் சின்னதாக்கிடும். இதுதான் அந்த புதிருக்கு விடை. எஃப் பகுதியில 2வது வரிசை தான் ஆக்டினைடுகள். இவங்கள பத்தின முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் கதிரியக்கத்தன்மை கொண்டவங்க. அதனாலேயே இவங்கள பத்தி ஆய்வு பண்றது ரொம்பவே சவாலான ஒரு விஷயம். சரி, இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த வேதியியல் எல்லாம் எப்படி நம்ம நிஜ வாழ்க்கையில பயன்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சுத்தி இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல இருக்கிற இரும்புல இருந்து நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசு வரைக்கும், நாம அடிக்கிற பெயிண்ட்ல இருக்கிற வெள்ளை நிறத்துல இருந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல நடக்கிற வினைகள் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த டி மற்றும் எஃப் பகுதி தனிமங்கள் தான் இருக்காங்க. இவங்களோட இந்த சூப்பர் பவர்ஸ் இல்லாம நம்ம இன்னைக்கு இருக்கிற உலகமே இல்ல. இப்போ உங்களுக்கு அவங்களோட ரகசியம் தெரிஞ்சிடுச்சு. இனிமே உங்களை சுத்தி பார்க்கும்போது இவங்களோட எத்தனை சூப்பர் பவர்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அடுத்த தடவை நீங்க ஒரு துருப்பிடிக்காத ஸ்டீல் பாத்திரத்தையோ இல்ல கலர்ஃபுல்லான ஒரு பொருளையும் பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த டி ஆர்பிட்டால்ஸின் ஆட்டத்தை கண்டிப்பா நினைச்சு பாப்பீங்க. நன்றி.